நாளிலும் நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போற காரியம் என்னவென்றால், எடுத்துக்கொள்ளுங்கள் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதால். இந்த நாளில் ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்தினார். இந்த காலவெளியிலும் தேவன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். வேதம் சொல்வது போல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதால். என தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் பெரிதா இருக்கும். அப்ப கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுனால நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. அநேக தெய்வம் மனிதர்களுக்கு கர்த்தர் அநேக முறை சொல்லியிருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, என்ன பண்ணுங்க? பலம் கொண்டு திடமனதா இருங்க, தைரியமா இருங்க. திடமனதா இருந்து செய்யுங்க, காரியத்தை நடப்பீங்கள். கர்த்தர் என்ன செய்கிறார்? துணை நிற்கிறார். அவ வேதம் சொல்கிறது உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும். கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நம்ம பயந்து வாழ்வோம் ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியாது? மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. நம்ம கலக்கத்தோடு இருக்கிற போது சமாதானமாய் வாழ முடியாது. நமக்குள்ளாக பயம் இருக்கிறதா? உங்களுக்கு பயம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க பொதுவா கேட்டீங்கன்னா நம்ம எதற்கெல்லாம் பயப்படுறோம் அப்படின்னு ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்தா நம்ம என்ன செய்வோம்? நிறைய எழுதுவோம். இதுதான் எனக்கு என்ன செய்யுது? பயமா இருக்கு, இதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, இதை நினைச்சா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு பெரிய லிஸ்டே போடுவோம். ஏன்னா பயம் நமக்குள்ள என்ன செய்யுது? ஈஸியா வந்துடும். நமக்குள்ளாக பயமுள்ள வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. ஒரு காரியத்தை நம்ம மனதில் வச்சுக்கிடணும். பயம் என்பது தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிற ஒரு உணர்ச்சி. நமக்குள்ளாக என்ன வரும்? பயம் வரும். ஆனால் எப்பவுமே என்ன செய்யக்கூடாது? பயந்துகிட்டே என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. நமக்குள்ளாக ஒரு சில நேரம் என்ன செய்யும்? பயங்கள் காணப்படும். ஆனா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பயத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. இது நடந்துருமோ, இது நடக்காதோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆகாதோ, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் வாய்க்குமா அப்படிங்கிற பல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? கலக்கத்தை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நமக்குள்ளாக பயம் கலக்கம் இருக்குமானால் நம்முடைய ஆண்டவர் அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். நீங்க சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன செய்தார்? நீங்களாக்கி மீட்டு ரட்சித்து கொண்டார். தாவீது ராஜா சொன்னார், நான் கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனா இருக்கிறேன், அதனால ஆண்டவருடைய எல்லா பயத்துக்கும் என்ன செய்தார்? நீங்களாக்கி மீட்டார். நமக்குள்ளாக பயம் வருகிற போது அந்த பயத்தை போக்குகிறவர் கர்த்தர். கர்த்தர் நம்முடைய பயத்தை போக்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிறவர்களா இருப்போமானால் பயம் வருகிற போதெல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தைரியத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். அதனால நம்முடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. நம்முடைய இருதயம் பயப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போற காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பயம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பயமுள்ள வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா நீதிமொழிகள் 28:1 சொல்கிறது, ஒருவரும் பின் தொடராததும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நாங்களோ சிங்கத்தை போல, நீதிமான்களோ சிங்கத்தை போல என்ன பண்றாங்க? தைரியமா இருக்கிறார். நாம என்ன செய்யணும்? சிங்கத்தை போல என்ன செய்யணும்? தைரியமா இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பயம் இல்லாமல் தைரியமாய் வாழும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறார்? ஏன்னா பயம் வருகிற போது அந்த பயத்தை நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும்.
கலக்கம் இருக்கிற போது அந்த கலக்கத்தை நாம் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். பயந்துகிட்டே என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. கலக்கத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு வசனம் எடுத்து வாசிங்கள். 1 யோவான் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். 1 யோவான் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கவனிக்கணும், வேதம் சொல்கிறது அன்பிலே பயமில்லை, பூரண அன்பை என்ன செய்யுமா? பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? தேவனுடைய அன்பை குறித்து ஒரு சரியான புரிதல் நமக்கு வேணும். வேதம் சொல்லுகிறது பூரண அன்பு பயத்தை புறம்பே என்ன செய்யுமா? தள்ளும். தேவன் நம்மேல் அன்பா இருக்கிறார். பிதாவானவர் உலகத்தின் மேல் அன்பு வைத்து தம்முடைய ஒரே பரனாகிய குமாரனை இயேசுவை நமக்காக கொடுத்தார். அதே இயேசுவானவர் நம்மேல் அன்பு வைத்து கல்வாரி சிலுவை என்ன பண்ணார்? ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப நம் மேல கர்த்தர் அன்பா இருக்கிறார். கர்த்தருடைய அன்பை குறித்த ஒரு புரிதல் நமக்கு வேணும். நம்ம பயப்படாமல் வாழணும் அப்படின்னா தேவனுடைய அன்பை குறித்ததான புரிதல் நமக்கு என்ன செய்யணும்? சரியா இருக்கணும். என்ன சரியா இருக்கணும்? நமக்கு பயப்படுகிற சூழ்நிலை வருகிற போது, நெருக்கப்படுகிற கலக்கப்படுகிற சூழ்நிலை வருகிற போது நம்முடைய கர்த்தருடைய அன்பை நம்ம நினைக்கிறோமா? இயேசுவையே நமக்காக கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதிகமாய் பயப்படுகிறோமா? அதிகமாய் கலக்கப்படுகிறோமா? முதலாவது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும்? சரியா புரிந்து கொள்ளணும். தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்தின் மேல் அன்பா இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய பிள்ளைகள் மேல அன்பா இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். அந்த எண்ணம் நமக்குள் இருக்குமானால் நம்ம பயப்பட மாட்டோம். வானத்தை பூமியை படைத்த தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதை கண்டும் பயப்பட மாட்டோம், எதை கண்டு நம்ம அஞ்ச மாட்டோம், எதை கண்டு நம்ம கலங்க மாட்டோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் சரிபடுத்துவார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு என்ன செய்யும்? அதிகமாக ஆரம்பிச்சு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய அன்பை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய அன்பை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா யோபு புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசித்து பார்க்கிற போது யோபு சொன்ன ஒரு காரியம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அந்த வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் வாசிங்க. யோபு புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நல்லா கவனிக்கணும், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு நேர்ந்தது. எல்லாரும் அறிந்திருக்கிறோம், யோபு ஒரு பெரிய உச்சமனாய் வாழ்ந்தார், சன்மார்க்கனாய் வாழ்ந்தார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷனாய் யோபுவை போல பூமியில ஒரு மனிதனும் இல்லை சொல்லி கர்த்தரை சாட்சி கொடுத்தார். அப்ப இவ்வளவு வெளியேறப்பட்ட குணாதிசயங்களை பெற்றிருந்த யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்ப யோபு எதை குறித்து பயந்திருந்தார்? யோபு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? யோபுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளும் என்ன செய்தது? அழிந்து போனது. அதே போல யோபுடைய 10 பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? மரித்து போனார். அப்ப யோபு என்ன பயந்தாரு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் விருந்து பண்ணுகிற போது பிள்ளைகளை அதிகாலையில கூப்பிட்டு அவர்களை பிரசுத்தப்படுத்தி என்ன செய்வானா? பலி செலுத்துவாங்க. அப்ப பிள்ளைகள் தேவனுக்கு ஏதாவது தூசித்திருப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணாரு? நினைச்சு என்ன செய்ய பலி செலுத்தினார். ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளை பிரசுத்தப்படுத்தினார். ஆனா யோபுக்குள்ளாக ஒரு பயம். என்ன பயம் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஆயிருமோ, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ, என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருந்தது. அந்த பயத்தை சாத்தான் பயன்படுத்தி என்ன செய்யலாம்? ஒரு பெரிய இழப்பை கொண்டு வந்ததுனாலதான் யோபு சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அவ்வளவு பெரிய உச்சமானாய் வாழ்ந்த போதிலும் யோபுக்குள்ளாக சின்ன ஒரு பயம். என்ன பயம்? குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமோ, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ பயந்தாரு. பயந்தது போல என்ன செய்து குடும்பத்துல நடந்தது. 10 பிள்ளைகளும் மறித்து போனார்கள், எல்லா ஆஸ்திகளும் அழிந்து போனது. இப்ப தேவ சமூகத்துல உடம்பு முழுவதும் பருக்களை வைத்துக் கொண்டு சோட்டை கொண்டு
சொரிஞ்சு சாம்பல போட்டு உட்கார்ந்து சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. என்ன பயந்த? என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிரம் நான் நினைச்சேன், அதே போல என் பிள்ளைகள் எல்லாம் பறிச்சு போயிட்டாங்க, என் சொத்தெல்லாம் அழுது போயிடுச்சு. நமக்குள்ளாக பயம் இருக்கா? நாம பயப்படுகிறோம். பல காரியங்களை குறித்து நமக்கு பயம் இருக்கு. இது நடந்துருமோ நடந்துருமோ நடந்துருமோன்னு பயந்தா அதுதான் நடக்கும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்ல. கர்த்தர் நம்மையில் அன்பா இருக்கிறார். அதை குறித்துதான புரிதல் நமக்கு வேணும். அதனாலதான் வேதம் சொன்னது போல ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக சகலம் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கிடலாம். அப்ப தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும் அப்படின்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கு. இதையே நடந்து அதையே சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்காமல் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? நன்மையாக செய்வார். யாருக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அந்த தேவனை சரியா நான் நேசிக்கல அப்படின்னா என் வாழ்க்கையில நடப்பதற்கு கர்த்தர் உத்தரவாதம் கிடையாது. அதை மனசுல வச்சுக்கணும். ஆண்டவர் அனுமதிச்சார் ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேனா அதை மனுஷனை சரிபடுத்திக் கொள்ளணும். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நான் கர்த்தர் மேல் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் சகலத்தை என்ன செய்வார்? நன்மைக்காக தான் செய்வார். தீமையை வந்தாலும் தேவன் அதை என்ன செய்வார்? நன்மையாக முடிய பண்ணுவார். வேதமா தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பயப்படாமல் என்ன செய்யணும்? வாழணும். பயப்படாமல் வாழணும் அப்படின்னா கர்த்தருடைய அன்பை குறித்ததான ஒரு புரிதல் நமக்கு வேணும். தேவன் என்னை நேசிக்கிறார் அந்த உணர்வு நமக்குள் இருக்குமானால் நம்ம எதை கண்டும் எதை பார்த்து என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். உலகத்தை படைத்த ஆண்டவர் என்பது அன்பா இருக்கிறார். எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் என்பது அன்பா இருக்கிறார். அந்த எண்ணம் நமக்குள் இருக்குமானால் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். உதாரணமாக ஒரு புஸ்தகத்துல ஒரு கதை ஒண்ணு படிச்சு முன்னாடி ஒரு டைம் நான் சபையில சொல்லியிருக்க நினைக்கிறேன். என்ன கதை அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் என்ன பண்றாங்க? ஒரு படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. படகு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு கருமேகங்கள் கூடிருச்சு. உடனே இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மின்னல் வெட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மின்னலை பார்த்து இடிய பார்த்து போட்ல இருந்த மனைவிக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஆனா கணவரை பார்த்தாங்க. அவர் சிரிச்ச முகமா எதுவுமே நடக்காத மாதிரி என்ன பண்ணாரு? இருந்தார். உடனே நம்ம அங்க எங்க கடல் இப்படி குந்தலைங்க மேல கூடிருச்சு, மின்னல் விட இடி வெட்டது, நீங்க என்ன பண்றீங்க? பயப்படாம எப்படி நீங்க நார்மலா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, உடனே ஒரு கத்தி எடுத்து என்ன பண்ணாரா? கழுத்துல வச்சான். கழுத்துல வச்சோம்னா நம்ம என்ன பண்ணிருக்கு? சாதாரணமா இருக்கு, பயப்படாது. உடனே இவர் கேட்டாரா, நீ ஏன் நான் கழுத்துல கத்திய வச்சிருக்கேன், நீ ஏன் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு கேட்டான். உடனே நம்ம சொல்லிச்சான், கத்திய வச்சிருக்கிறவரு என்னுடைய அன்புக்குரிய என்னுடைய கணவர், அவர் எனக்கு என்ன செய்ய மாட்டார்? எந்த தீங்கும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கனால நான் எதுக்கு பயப்படும்? அப்ப அந்த கணவர் சொன்னார், அதே போலதான் இந்த காற்றும் இந்த இடியும் இந்த மழையும் நான் ஆராதிக்கிற ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது. அதற்கு நான் ஏன் பயப்படணும்? அவைகளுக்கு ஒண்ணும் செய்யாது. ஏன்னா தேவனுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேவனின் மேல் அன்பா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் தாறுமாறாய் போகிற போது, நடவடிக்கைகள் தாறுமாறாய் போகிற போது கர்த்தருடைய அன்பை நாம் என்ன செய்யணும்? நினைக்கணும். கர்த்தர் என் மேல் அன்பா இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். நம்ம பயப்படக்கூடாதபடிக்கு தேவன் நிச்சயமா நமக்கு வேண்டிய கிருபையை நமக்கு தருவார். நம்ம முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பயப்படாமல் வாழணும் அப்படின்னா முதலாவது தேவனுடைய அன்பை குறித்து ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். கர்த்தர் நம்மையில் அன்பா இருக்கிறார், அதனால எதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு. இரண்டாவதாக எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 28:16 வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரிசுத்தப்பட்டதும் விலையேற பெற்றதும் அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, இரண்டாவதாக நம்ம பயப்படாமல் வாழணும் அப்படின்னா விசுவாசிக்கிறவன் பதறான். பயம் எங்கு இருக்கிறதோ அங்கு என்ன வருமா? பதட்டம் வரும். பதட்டம் இருக்கிற இடத்தில் பயம் இருக்கிறது என்ற அர்த்தம். அப்ப எந்த ஒரு காரியத்தை குறித்து நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும்.
நமக்கு பதட்டம் வருது அப்படின்னா நமக்குள்ளாக விசுவாச குறைவு இருக்குன்னு அர்த்தம். வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவர்கள் பதறாம் அப்படின்னா கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் செய்ய மாட்டாங்க, பதற மாட்டார். அவர் ரெண்டாவது நம்ம பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை என்ன செய்யணும், உண்மையாய் சரியா என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். கர்த்தரை நம்ம விசுவாசிப்போமானால் எதை கண்டு நாம பதட்டம் அடைய மாட்டோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகத்துல வாச பாத்தீங்கன்னா, துட்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமான் பயப்படான், ஏனெனில் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். எந்த கெட்ட செய்தியை போய் நீங்க நீதிமானுடைய காதுல நீங்க சொன்னாலும் அவனுடைய இருதயம் என்ன செய்யணும், பயப்படாது. ஏனென்றால் அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரை சரியாய் விசுவாசிக்கிறோமா? கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் கலங்க மாட்டார். வேதம் அதான் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்கள் பதறான். நமக்குள்ளாக பயம் வருது, நமக்குள்ளாக பதட்டம் வருது அப்படின்னா நமக்குள்ளாக விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். வசனம் அதான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நமக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறதா, நமக்குள்ளாக பயம் பதட்டம் இருக்கிறதா, இல்ல நமக்குள்ளாக இயேசுவின் மேல அவருடைய வார்த்தையின் மேல நமக்கு விசுவாசம் இருக்கிறதா, அதை நாம தான் என்ன செய்யணும், நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய இருதயத்துக்குள்ளாக என்ன இருக்கு, பயம் இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா? நம்ம இருதயத்துக்குள்ளாக இயேசு மேல அவருடைய சொன்ன வார்த்தைகள் நம்ம விசுவாசம் இருக்குமானால் நம்ம எதை கண்டு பயப்பட மாட்டோமே, எதை கண்டு நம்ம அஞ்ச மாட்டோமே. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கர்த்தர் என் கூட இருக்குன்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், யார் போனாலும் எனக்கு என்ன கவலை? கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வோம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளை, ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வோம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளை, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளை, கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளை, ஆண்டவருடைய பிரச்சனைகளை மாற்றுவார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளை, தேவன் எனக்கு சுகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்குள்ள அதிகமாகும். இந்த வசனம் சொல்றது, விசுவாசிகள் என்ன செய்ய மாட்டாங்களா, பதற மாட்டார்கள். உதாரணமாக நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கிற போது பெலிஸ்தீயர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமா என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்ப கிதியோன் எழுப்பி ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி ஆட்களை கூட்டி சேர்ப்பான். கிதியோனுடைய வார்த்தையை கேட்டு 32,000 பேர் என்ன செய்வாங்க, யுத்தத்திற்கு கடந்து வருவார். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், இவ்வளவு கூட்டம்லாம் நமக்கு தேவையில்லை. அப்ப கிதியோன் சொல்லுவார், பயப்படுறவங்க திங்களா இருக்கிறவங்க என்ன செய்ய, திரும்ப வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே, அறிவிப்பு வந்த உடனே 22,000 பேர் என்ன செய்வாங்க, திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப வந்த 32,000 பேருக்குள்ள 22,000 பேருக்குள்ள என்ன இருந்துச்சு, பயம் திகில் இருந்துச்சு. யுத்தத்துக்கு வந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, பயந்து திரும்பவும் போயிட்டாங்க. இப்ப மீதி 10,000 பேர் இருக்கிறாங்க. 10,000 பேரை பார்த்து ஆண்டவர் சொல்லுறாரு, இவ்வளவு கூட்டம் நமக்கு ரொம்ப அதிகம்ப்பா, குறைச்சுக்கிட்டோம். சொல்ல உடனே ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்ல 300 பேர் என்ன பண்றாங்க, பாஸ் பண்றாங்க. இப்ப கிதியோனும் 300 பேர் என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. வேதம் சொல்லுகிறது, அங்க இருக்கிற பெலிஸ்தீயர்கள் சகல கிழக்கத்திய புத்திரர்கள் வெட்டுக்கிளிகளை போல பாலைவனத்தில் என்ன செஞ்சாங்க, படிச்சு கிடந்தாங்க. அவங்க கூட்டத்துக்கு அளவு கிடையாது. ஆனா எங்கிட்ட இருக்க பாத்தீங்கன்னா 300 பேர் எண்ணிடலாம். ஆனா யுத்தத்துல ஜெயித்தது யாரு, கிதியோனுடைய படை யுத்தத்தில் ஜெயித்தது. ஏனென்றால் கிதியோன் கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருந்தால் வந்த ஜனங்கள் மேல, வந்த கூட்டத்தின் மேல கிதியோன் என்ன செய்ய, நம்பிக்கை வைக்கணும். சரி 32,000 பேர் வந்தாங்க, நம்ம என்ன பண்ண யுத்தத்துல ஜெயிச்சலாம் சொல்லி என்ன செய்ய, நம்பல. கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தா அதனால யுத்தத்தில் என்ன செய்யலாம், ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். அதே போல நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் நீங்க குறிச்சு வைப்பீங்களானால் அந்த இடத்துல வாசி பார்க்கிற போது கவனிக்கணும். இப்ப சவுலும் யோனாத்தானும் என்ன பண்றாங்க, 3000 வீரர்கள் என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. அதுல 3000 பேர்ல 2000 பேர் சவுலோடு கூட இருக்கிறாங்க, 1000 பேர் யோனாத்தானோடு இருக்கிறாங்க. இப்ப சவுல் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பா, நீ 7 நாள் என்ன பண்ணி கீழாத எனக்காக காத்திர, நான் வந்து என்ன செய்வேன், பலி செலுத்துவேன். இப்ப சவுல் என்ன செய்வார், 2000 பேரை கூட்டிட்டு கில்காலுக்கு போயிருவார். இப்ப யோனாத்தான் 1000 பேர் கூட இருப்பார். பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வருவாங்க. 2 பேரும் சண்டை போட்டு என்ன செய்வார்கள், பெலிஸ்தரை முறியடிச்சிருவாங்க. யுத்தத்துல ஜெயித்த உடனே இந்த செய்தி நாடு முழுவதும் போகும். அப்ப எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உடனே பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திரும்ப அவங்க நாட்டுக்கு போய் இன்னும் அநேக யுத்த வீரர்கள் செய்றாங்க, கூட்டிட்டு மாறாங்க. அநேக ரதங்கள் வருகிறது, குதிரை வீரர்கள் மாறாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே இருக்கிற எல்லா ஆளும் என்ன பண்ணாங்க, தள்ளதெரிச்சு ஓடிட்டாங்க. எல்லாம் கவியில போய் ஒளிய, புகையில போய் ஒளிய, எல்லாம் ஓடிட்டாங்க. சவுலோடு கூட இருந்த 2000 பேர் என்ன பண்ணாங்க, ஓடிட்டாங்க.
ஜனங்கள் சிதறப்பட்ட போனதை பார்த்தோன்னே சவுலுக்குள்ளாக பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு? யுத்தம் ஆரம்பிச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. ஆண்டவர் உத்தரவு கொடுப்பார். அப்பதான் என்ன செய்வாங்க? யுத்தத்திற்கு போவாங்க. பெலிஸ்தர் ஒரு பெரும் கூட்டத்தோட வந்துட்டார். யுத்தத்திற்கு ஆள் வந்துருச்சு. சவுலோடு கூட எல்லா ஆள் என்ன செஞ்சாங்க? ஓடி போயிட்டார். உடனே சவுலுக்குள்ளாக பயம் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி வரல. உடனே என்ன செய்வார்? ஆடை கொண்டு வா, என்ன செய்ய போற? பலி செலுத்த போறோம் சொல்லி பலி செலுத்திடுவா. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சொல்லுவார், ஏன் புத்தியீனமாய் செய்தீர்? ஆண்டவர் உன்னை சொல்லி நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ராஜா என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். சவுல் ராஜாவுக்குள்ள யுத்தம் அந்த செய்தியை கேட்ட உடனே கூட இருந்த ஆட்கள் எல்லாம் ஓடி போன உடனே சவுல் ராஜாவுக்கு பயம் வந்து செய்யக்கூடாததை செய்தார். சவுல் ராஜாவுக்கு பலி செலுத்துவதற்கு அதிகாரம் கிடையாது, ஆனா செலுத்தினார். ஆனா தாவீது ராஜா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நீங்க சங்கீத புத்தகம் 27ஆம் அதிகாரம் வாசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் என் ரட்சிப்பும் என் வெளிச்சமும் என் கீதமுமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் ஜனம் யுத்தம் எழும்பினாலும் என் இருதயம் என்ன செய்யாதா? பயப்படாது. எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும், எனக்கு விரோதமாய் யுத்தம் எழும்பினாலும் என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. தாவீது ராஜா எதை கொண்டும் என்ன செய்யல? பயப்படவில்லை. ஏனென்றால் தாவீது ராஜா கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருந்த ஒரு தேவ மனிதன். அவர் நீங்களும் நானும் சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்படாதபடிக்கு கர்த்தரிடத்தில் நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருப்போம். ஆனால் கர்த்தர் நிச்சயமா நமக்கு வேண்டிய கிருபைகளை தேவன் நமக்கு என்ன செய்வாராக? கொடுப்பாரா? தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்கள் சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டார்கள். என வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்கள் பதறா. நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் நம்ம பயப்படுறோம் அப்படின்னா நமக்குள்ளாக விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். எந்த ஒரு காரியமானாலும் நீங்க பயப்படாமல் தைரியமா இருங்கள். என கர்த்தர் கூட இருக்கிறார். முதலாவது நான் சொன்னேன், தேவன் நம்மேல் அன்பா இருக்கிறார். அந்த புரிதல் நமக்கு வேணும். இரண்டாவதாக கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டார்கள். ஏன்னா கர்த்தர் கூட இருந்து எல்லாத்தையும் என்ன செய்வார்? பார்த்துக்கொள்ளும். அதுதான விசுவாசம். எதிர கூட நான் சொல்லியிருந்தேன், நீங்க அநேக பேர் விசுவாசமா இருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்றாங்க? நிறைய பேர் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறாங்க. நான் விசுவாசமா இருக்கிறேன். நீங்க நிறைய பேருக்கு சபைக்கு வந்தோட விசுவாசம் அதிகமாகும். ஏதாவது சாட்சி கேட்டா நமக்கு விசுவாசம் அதிகமாகும். வேத வசனத்தை வார்த்தை விசுவாசம் அதிகமாகும். அவைகளும் அதிகமாகத்தான் செய்யும். ஆனால் சூழ்நிலைகளை பார்த்தா நமக்கு விசுவாசம் குறையுது. பிரச்சனைகளை பார்த்தா நமக்கு விசுவாசம் குறையுது. பாடுகளை கஷ்டங்களை பார்த்தா விசுவாசம் குறையுது. சூழ்நிலையை பார்க்கிற போது நம்ம விசுவாசமாய் பேசுகிறோமா? கஷ்டத்தை பார்த்து நம்ம விசுவாசமாய் பேசுகிறோமா? நெருக்கத்தை பார்த்து நம்ம விசுவாசமாய் பேசுகிறோமா? இல்ல நம்ம அவிசுவாசமாய் பேசுகிறோம்? அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு என்பதை என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் நிதானித்து பார்த்து என்ன செய்யணும்? சரிபடுத்தி கொள்ளணும். 30 வருடம் கர்த்தரை தெரிவது பெரிய காரியம் அல்ல. அந்த 30 வருடத்துல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து இருக்கணும். அதுதான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது பெரிய காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வருவது பெரிய காரியம் அல்ல. நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளாக வளரணும். விசுவாசத்துல வளரணும். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம தைரியமா நிற்கிறோமா? பிரச்சனையை பார்த்து நம்ம தைரியமா இருக்கிறோமா? இல்ல சோர்ந்து போயிருக்கிறோமா? உதாரணமாக பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனிதன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஒரு மனிதன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா பவுலை குறித்து நினைக்கிற போது ஒரு காரியம் எனக்கு அடிக்கடி மனதில் வர ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஒரு பட்டணத்துல பவுல் என்ன செய்வார்? போய் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுவார். நீங்க அறிந்திருக்கீங்க, அப்போஸ்தலர் நடுமையில் அந்த பகுதி இருக்கிறது. ஒரு ஊர்ல போய் சுவிசேஷம் சொல்றப்ப ஒரு சில யூதர்கள் அங்க வந்து என்ன செய்வாங்க? பவுலுக்கு விரோதமாய் பேசுவார்கள். பேசி என்ன செய்வாங்க அப்படின்னா கல்லை கொண்டு எறிவாங்க. ஏகப்பட்ட கல் பவுல் மேல பட்டதுனால பவுல் அந்த இடத்துல என்ன செய்வான்? கீழே விழுந்துருவான். உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க? பவுலை தொட்டு பார்ப்பார்கள். பவுல் மறித்துட்டார் அப்படின்னு நினைச்சு பவுலை இழுத்து கொண்டு போய் என்ன செய்வாங்க? ஊருக்கு வெளியில போய் போட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்வா? பவுல் எழுந்து நின்று அதே ரத்தத்தோடு என்ன செய்வா? ஊருக்குள்ளாக வந்து அதே இடத்துல என்ன செய்வா? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவார். அப்ப எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்த போது அதான் பவுல் தைரியமாய் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்காது. மரணம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, நிர்வாணம் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை
பிரிப்பவன் யார்? அதனால்தான் சொன்னா, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனதமையமா இருக்க கற்றுக்கொண்டேன். நாங்க எந்த பக்கம் நெருக்கப்பட்டு என்ன செய்ய மாட்டோம், ஒடுங்கி போக மாட்டோம், மனமுறிந்து போக மாட்டோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் என்ன செய்ய வாழ்க்கையில குறையாது. அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், அந்த அளவுக்கு நம்ம வளரணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். பல வருடங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் விசுவாசம் நம்ம வளர்ந்திருக்கிறோம் என்ன செய்யணும், சரிபடுத்தணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வது நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவதாக, நம்ம பயப்படாமல் வாழணும் அப்படின்னா கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும், விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். விசுவாசம் உள்ளவர்கள் பயப்பட மாட்டார்கள். பயப்படுகிறவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். மூன்றாவதாக, ஒரு வசனம் எடுத்து வாசிங்கள். யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் நாம வாசிப்போம். மூன்றாவது, நாம் பயப்படாமல் வாழ வேண்டுமானால் உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமா இருக்க விட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பேன். இந்த வசனத்தின் கடைசி பகுதியை சொல்லுங்க. பயப்படாமல் திடன் கொண்டிருப்பேன். யார் பயப்படாமல் திடன் கொண்டிருப்பார் அப்படின்னா, கையில அக்கிரமம் இருந்தா என்ன பண்ணுங்க, விலக்கி வைங்க. கூடாரத்தில் அநியாயம் இருந்தால் என்ன பண்ணுங்க, விலக்கி வைங்க. அதே போல முகத்தை மாசில்லாமல் ஏறெடுங்க. கையில அக்கிரமம் இருக்கக்கூடாது, கூடாரத்துல வீட்டுல அநியாயம் இருக்கக்கூடாது, முகத்துல மாசு அப்படின்னா முகத்துல களங்கம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப இவைகள் இல்லாமல் இருப்பானால் அவன் என்ன செய்வான், பயம் இல்லாமல் திடன் கொண்டிருப்பேன். அப்ப மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கவனிக்கணும், பாவத்திற்கு விலகி வாழணும். பாவம் செய்கிறவர்கள் தைரியமாய் வாழ முடியாது. பாவம் செய்கிறவர்கள் பயப்படுவார்கள். நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்குள்ளாக பயம் வந்துடும். உதாரணமாக பாத்தீங்கன்னா, ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேலை என்ன செய்வார், தேவன் அவரிடம் உலாவி என்ன செய்வார், பேசிக் கொண்டிருப்பார். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள்ல மாறாது. ஆதாமேன்னு கூப்பிடுறாரு. ஆதாம் எங்க இருந்தாரு, இது ஆண்டவர் கூப்பிட்டாரா இல்லையா? ஆதாம கூப்பிட்டாரு. ஆதாம் எங்க இருந்தாரு, புதருக்குள்ளாக ஒளிஞ்சிருந்தார். ஏன் ஒளிஞ்சிருந்தாரு, ஏன் மறைஞ்சிருந்தாரு? ஏன் ஆதாம் எவன் என்ன பண்ணிட்டாங்க, பாவம் பண்ணிட்டாங்க. ஒளிகிறதுனா என்ன அர்த்தம், யார் ஒளிவா, தப்பு செஞ்சவங்க. ஏன் ஒளிதாங்க அப்படின்னா பயந்து, ஏதாவது நடந்துருமோ, என்ன ஆயிருமோ, இப்ப ஆண்டவர் வாராது ஏதாவது சொல்லிடுவாங்க சொல்லி என்ன பண்றாங்க, ஓடி 2 பேரும் ஒளிந்து கொள்கிறார். தேவ சமூகத்தை விட்டு விலகினார். எதனால, கீழ்ப்படியாமைங்கிற பாவம் வந்ததுனால. அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்வானால் அவனுக்குள்ளாக பயம் வருகிறது. பாவம் செய்கிறவர்கள் மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. பாவம் செய்யறவங்க தைரியமாய் வாழ முடியாது. அப்ப மூன்றாவது, நம்ம பயப்படாமல் இருக்கணும், வாழணும் அப்படின்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும், பாவத்திற்கு விலகணும். உலகத்துல நீங்க எங்க பார்த்தாலும் பாவங்கள் பெருகிக்கிட்டே இருக்கு. ஏழை நாட்டில் இருந்த கலாச்சாரங்கள் நம்முடைய நாட்டில் அதிகமாய் புகுத்தப்பட்டது. இன்னைக்கு திருமணம் ஆகாமல் ஒரே வீட்டுல என்ன பண்றாங்க, வசிக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் வசிக்கிறாங்க. அதற்கு மிஞ்சி இன்னொன்னு நடக்கு, ஆணும் ஆணும் வசிக்கிறாங்க, பெண்ணும் பெண்ணும் வசிக்கிறாங்க. இன்னும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆணு பெண்ணா மாறி பெண்ணு பெண்ணு என்ன பண்றாங்க, ஒரே வீட்டுல வசிக்கிறாங்க. அதே ஆணு பெண்ணா மாறி இல்ல பெண்ணு ஆணா மாறி என்ன பண்றாங்க, ஒரே வீட்டுல வசிக்கிறாங்க. திருமணம் ஆகாமல் வீட்டை விட்டு ஓடி போய் இந்த காரியங்கள் என்ன பண்றது அதிகமா நடக்கு. அது மேலை நாட்டுல இருந்துச்சு, அந்த கலாச்சாரங்கள் இருக்கு. ஆனா அதையும் நம்ம இந்திய அரசு அதிகமாய் பரவிட்டு வருது. நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகமாய் பரவிட்டு வருது. வேத வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் நம்ம தேசத்தில் அதிகமாய் பரவி கொண்டு வருகிறது. பாவங்கள் பெருகி கொண்டே பாவம் எதைக்குமே குறைஞ்ச பாடு இல்லை. உதாரணமாக ஊழியர் இப்படியாக சொன்னா, ஒரு தவற 1000 பேர் சரி சொன்னாலும் அது என்ன செய்யாது, சரியாய் மாறாது. அதே போல ஒரு சரியானதை 1000 பேர் தவறு சொன்னாலும் என்ன செய்யாது, அது தவறாய் மாறாது. சரினா சரி, தவறுனா தவறு. ஆண்டவர் நமக்கு அதை சொல்லி இருக்கிறார்.
அதை தக்கதான ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் நம்ம இந்த உலகத்துல நம்முடைய குடும்பத்துல பயப்படாமல் வாழணும் அப்படின்னா மூணாவது முக்கியமான காரியம், பாவத்திற்கு நாம் என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும்? விலகி வாழணும். பாவத்திற்கு விலகி வாழணும் அப்படின்னா சங்கீதம் 119 சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கும் அது வாக்கின் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்துல கர்த்தருடைய வசனங்கள் அதிகமாக இருக்கணும். நம்முடைய இருதயமாக பழைய வசனத்தை நாம் அதிகமாய் வைத்துக் கொள்வோம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வேண்டிய கிருபைகளை, நமக்கு வேண்டிய பலனை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார்.